1984 ஆண்டு ஸ்பர்ஜனுடைய ஒரு சிறிய புத்தகத்தை வாங்கின பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுடைய வெளிச்சத்தில் என்ன என்பதை அறிய கர்த்தர் உதவி செய்தார். கிருபை என்ற அந்த வார்த்தையை அவர் விளக்கப்படுத்தினது எனக்கு என்னுடைய 17 வருட வாழ்க்கையில் நான் பதிலை கண்டிராத நிலையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஓட்டத்தில் வேதத்தின் சரியான பதிலை எனக்கு கொடுத்தது. பேதுரு கிருபையினால் ரட்சிப்பு என்று அருமையாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் போக முடியாத சபைக்கு தொடர்ந்து போக முடியவில்லை. எங்கே போகிறது எனக்கு தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த சத்தியத்தை அறிந்த ஒருவரும் இல்லை. சென்னையில் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச், அவர்கள் கிரேஸ் பேப்டிஸ்ட் மிஷன் அப்படின்ற அந்த மிஷனரிகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட 1800 அப்போ காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சபைகள். ஆனாலும் கூட அவர்களும் கூட இந்த சத்தியத்தில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சத்தியத்தை விட்டு அதன் அடிப்படையில் வாழ்வதைப் போல காண முடியாத நிலை. அவ்விதமான வேளையில் கர்த்தர் என்னோடு கூட இந்த சத்தியத்தின் மூலமாக பேசினார். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. மல்லூர் என்ற இடத்துல ஒரு கிளினிக் வைத்து நான் அங்கே ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு விதத்தில் எனக்கு அந்த நாட்கள் அந்த ஊரில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நர்சிங் ஹோம் மாதிரி கட்டி செயல்படுவதற்கான தருணங்கள் எனக்கு இருந்தது. அந்த நாட்களில் நான் ஏறக்குறைய முடித்து 81 முடித்ததுனால அங்கே அந்த நேரத்தில் ஒரே ஒரு LIM டாக்டர் தான் இருந்தார். ஆகவே இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்கார், நிறைய பேர் வர ஆரம்பித்தார்கள். நான் இருந்த வீட்டில் ஏறக்குறைய 20 நாள் இரவில் நான் முழிப்பேன். ஏன்னா வாந்தி பேதி இப்படி வைத்த வலின்னு சொல்லி ராத்திரியில் வருவாங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள். அந்த நாட்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் கிணத்துல மேலேருந்து விழுந்து தொடையிலேருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய உறவினர் உடைய ஒரு பையன், சின்ன பையன், 54 தையல் போட்டு அதை காப்பாற்றும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அந்த வேளையில் தான் ஒரு மனிதனை எப்படி வழிநடத்துகிறார், அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் எப்படி கர்த்தர் செயல்படுத்துகிறார் என்பதற்காக சில காரியங்கள் சொல்கிறேன். பணமரத்துப்பட்டியில் ஒரு டிஇஓ ஆஃபீஸ், அதாவது எஜுகேஷனல் ஆஃபீஸ், அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க. அவருடைய கணவர் கொல்லிமலையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு எப்படி ஒரு செய்தி போனது, இது மாதிரி மல்லூரில் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் வந்திருக்காரு, அவர் நல்லா பார்க்குறாரு, சில சமயம் ஏழைகள் காசு இல்லைன்னா காசு கூட பஸ்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த சகோதரி தான் சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு சொல்லப்பட்டது. அப்போ அந்த சோழ இடத்துல வந்து கொல்லிமலை குறித்து பேசினார். நான் கொல்லிமலையில் முதல் முறை போன பொழுது ஜெஸ்மன் பிராண்ட் என்ற அந்த மிஷனரியினுடைய கல்லறை அண்டை நின்ற பொழுது கர்த்தரோடு பேசினார். இந்த மலையின் தேவையை அறிந்து நீ வருவையான்ற நான் அது கல்லறை என்று சொல்ல முடியாது, ஒரே ஒரு கல் தூண் தான் அது, அவங்களுடைய அந்த பேர் போட்டு. அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். விதமான சூழ்நிலையில்
எங்களிடத்தில் பணம் ஒன்றுமே இல்லை அப்போ. ஏன்னா வல்லூரில் வருமானம் என்பது அந்த மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு தான் போதுமானதாக இருக்கும். கிராமத்து கிளினிக். அப்போது எனக்கு ஒரு வாகனம் கிடையாது, பைக்கோ எதுவுமே கிடையாது. அப்போ விதமான சூழ்நிலையில் குடும்பமாக நாங்கள் புறப்பட்டு கொல்லிமலையில் இடம் கிடக்காத பொழுது அடிவாரத்தில் காலப்பநாயக்கம்பட்டி என்ற இடத்துல குடியேறினோம். அங்கிருந்து நாங்கள் ஒவ்வொரு வாரம் அங்கே மலைக்கு போவோம். வாகனம் எதுவும் கிடையாது, பஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப கூட்டம். அப்போ சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு 2 வருஷம் அங்கே நாங்கள் மலைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊழியத்தை செய்து வந்தோம். அந்த இடத்துல கூட ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கூட நான் போகும்பொழுது ஏன்னா அந்த நாட்டில் டாக்டரும் கிடையாது. இப்போ அந்த ஜனங்க கேட்குறாங்க, என்ன உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் நீ தான் என்னை காப்பாற்றின, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. விதமாக அந்த இடத்துல அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது தான் ஸ்பர்ஜனுடைய சர்ச் மெட்ரோபாலிட்டன் டேபர்னக்கிள், அங்கிருந்து ஒரு புத்தகம் வந்தது, இந்த மாதிரி பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறோம். அது யார் அனுப்புனது எனக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் அந்த மெட்ரோபாலிட்டன் டேபர்னக்கிளில் கொல்லிமலையை பற்றி தெரியும். ஏன்னு கேட்டால் இந்த கிரேஸ் பேப்டிஸ்ட் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் மிஷன் அவங்க சொல்லுவாங்க. அவங்க பிரிட்டிஷ் பீப்புள், இங்கிலீஷ் பீப்புள். ஜெசிமன் பிராண்ட், ஈவ்லின் பிராண்டை பற்றியெல்லாம் அவங்க நிறையா மிஷனரியுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்தவர்கள் அவர்கள், முக்கியமாக பேப்டிஸ்ட் சர்ச்சில். ஆகவே தான் நான் கொல்லிமலையில் ஊழியம் செய்கிற உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். ஆகவே தான் என்னை முன்பின் அறியாத என்னை அவங்க கூப்பிட்டாங்க. கொல்லிமலைக்கு நான் போகாது இருந்தால் அங்கே போக எந்த வாய்ப்பே கிடையாது. தேவன் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது அவருடைய வழிமுறை மிகுந்த ஆச்சரியமானது இல்லைங்க, அற்புதமானது. இந்த கிருபை என்ற பதம் வேதத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு பதம். அழகாக எழுதுகிறார் கிருபையை. இந்த கிருபையை குறித்து இந்த வேதம் சொல்லுகிற மகத்துவமான சத்தியம் இருக்க, அதை போல இனிமையானது வேறொன்றுமே இருக்க முடியாது. கிருபை. இந்த கிருபையை கொண்டு தொடர்ந்து நான் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக இருக்கிறேன். கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு, தகுதியே இல்லை, அவனுக்கு கொடுக்கிற அளவில்லாத தேவனுடைய நன்மைகள். கொஞ்சம் நஞ்சமில்லை, அளவிடப்பட முடியாத தேவனுடைய ஸ்லாக்கியங்கள். கிருபையில் 2 இருக்குது. என்னென்னா, வேதம் சொல்லுது நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறதுனால தான், கிருபையாக இருக்கிறதுனால தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரிகட்டவில்லை, தண்டிக்கவில்லை என்று வேதம் சொல்லுது இல்லைங்க, அது கிருபை. ஆமையால் இந்த கிருபை என்ற காரியத்தை, ஒரு வருத்தமான காரியம், கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்க என்று சொல்லுகிற அநேகரும் கூட இந்த வேதம் போதிக்கிறவனமாக கிருபையாய் அறிந்திருக்கவில்லை. கிருபையின் சத்தியத்தை தெரிந்திருக்கிறவர்களில் ஒரு 5% கூட
இந்த கிருபையானது அவருடைய வாழ்க்கையில் செயல்படவும், அவருடைய வாழ்க்கையில் அந்த கிருபை செயல்படும் பொழுது எவ்விதமான தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படும் என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவை கிருபை என்பது இந்த வேதத்தினுடைய மையமான போதனை. கிருபை என்பது இந்த வேதத்தினுடைய அடிப்படையான போதனை. கிருபை என்பது இந்த வேதமே கிருபை தான். ஸ்பர்ஜன் அழகாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், எல்லாம் கிருபையே. நான் பார்த்தப்ப யோசித்தேன், எல்லாம் கிருபையாவா? எப்படி எல்லாம் கிருபையாக இருக்க முடியும்? வேதத்தை விளங்கி கொண்ட பொழுதுதான் எனக்கும் அதனுடைய அருமை தெரிந்தது. ஸ்பர்ஜன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் பார்க்கும் பொழுது கிருபை. நான் வருகிற வாரத்தில் இந்த ஸ்பர்ஜன் ஒவ்வொரு தலைப்பாக அவர் எடுத்து எவ்விதமாய் பிரசங்கித்தார் என்பதை குறித்து யூடியூப்பில் போடும்படியாக நான் யோசித்திருக்கிறேன். அது நிச்சயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்புண்டு. ரட்சிப்பை குறித்து வேதம் போதிக்கிறதை ஸ்பர்ஜன் எப்படி கையாளுகிறார், மன்னிப்பை குறித்து, தேவனுடைய மீட்பை குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் கிருபை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிருபை தான் மையம். கிருபையை அறியாமல் வாழ்கிறதே கிறிஸ்துவ வாழ்க்கையே அல்ல. கிருபை அறியாமல் நீ வெற்றியாய் வாழவும் முடியாது. கிருபை இல்லாமல் நீ வெறுமையான ஒரு மனிதன் தான். கிருபை இல்லாமல் உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, உன்னுடைய சுபாவத்தில் விடுதலை கிடையாது. கிருபை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நீ வாழ முடியாது. கிருபை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒன்றாக நீ வாழ முடியாது. கிருபை. ஆகவே இந்த நாளிலும் கூட அதை மையமாக வைத்து தான் உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக இருக்கிறேன். யோவான் அழகாக இந்த கிருபை குறித்து ஆரம்பிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம். இந்த இடத்துல ரொம்ப அழகாக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அழகாக யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். யாராவது வாசிங்க. அவருடைய பூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த வசனத்திலே அடக்கிட்டாருங்க அவர். The whole Christian life is nothing but abounding grace. கிருபையின் மேல் கிருபை பெற்றுகிற வாழ்க்கை. நான் தகுதி இல்லை, தேவனுடைய விதமான அன்புக்கும் நன்மைக்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் நிர்மூலமாக அது இருக்கிறதே அவருடைய பெரிய கிருபை. என்னுடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் தண்டிக்காம என்னோடு பொறுமையாக செயல்படுகிறாரே, அதுவே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிய கிருபை. என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக தண்டிக்காது மட்டுமல்ல, எனக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து, இன்னும் பலத்தை கொடுத்து, இன்னும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை காப்பாற்றி வருகிறாரே, அது கிருபை. கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னுடைய பலத்தினால நான் வாழ முடியாது, என்னுடைய முயற்சியினால நான் வாழ முடியாது. ஆகவே இலவசம்.
ரட்சிப்பின் ஆரம்பமே கிருபை தான். இல்லை, கிருபை இல்லாமல் ரட்சிப்பில்லை. கிருபை தான் ரட்சிப்பினுடைய பிரதிபலிப்பு. எபேசியருக்கு நிருபத்தில் பவுல் அதைத்தான் சொல்கிறார். எபேசியருக்கு நிருபத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பிக்கிறார்? ஒரு பாவத்தன்மையும் அக்கிரமம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னை புதிய உயிர் கொடுத்து உயிர்ப்பித்தார். என்னை மறுபுறப்படைய செய்தார். அந்த முதலாவது வசனத்தில் அதான் பார்க்கிறோம். என்னை உயிர்ப்பித்தார். மரணத்திலிருந்து எழுந்ததை போன்ற ஒரு புதிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். I was dead in sins. என்னுடைய பாவம் என்னை அடிமைப்படுத்திற்று. என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நான் பேசக்கூடாதை பேசினேன், செய்யக்கூடாதை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் அவர் என்னை உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்தல் என்னை தனியாக உயிர்ப்பிக்கல, கிறிஸ்துவோடு கூட என்னை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை not only being born again and revived, but to live with Jesus. இயேசுவோடு வாழுகிற அருமையான வாழ்க்கை. எபேசியர் 2:5 வாசிக்காதராக வாசிங்க. எபேசியர் 2:5. எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். You are not risen alone. நீ உயிர்ப்பிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, Christ is with you. கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? தேவனை அறியாத நிலையில் இந்த உலகத்தில் தடுமாறி கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில நான் உயிர்ப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். தட் இஸ் கிரேஸ். இல்லை, ஜீசஸ் இஸ் வித் மீ. இயேசு என்னோடு கூட இருக்கும்படியாக, என்னை வழிநடத்தும்படியாக, என்னை பலப்படுத்தும்படியாக, அவருக்காக வாழுகிற அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுத்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப அழகானது. அருமையான சோர்ணேஸ்வரியே, இன்னைக்குடைய வாழ்க்கை உண்மையாலுமே கிறிஸ்துவுடன் வாழுகிற வாழ்க்கையா இருக்க? Are you risen with Christ or not? That's the question. கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரானால் ஏன் வாழ்க்கையில் தோல்விகள்? கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரானால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு வறண்ட வாழ்க்கை, நோக்கமற்ற வாழ்க்கை, திருப்தியற்ற வாழ்க்கை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விரக்தி, டிப்ரெஷன்ஸ்? ஏன்? மெய்யா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் கிறிஸ்துவுடனே கூட தான் உன்னை உயிர்ப்பிக்கிறார். The power of God operates in you to rise up with Christ. கிறிஸ்துவோடு நீ எழுப்பப்பட்டறையா. That is salvation. கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு வாழுகிற வாழ்க்கை. You walk with Christ. Christ walks with you. கிறிஸ்துவனோடு கூட நடக்கிறார். அம்மையாலே இஸ் நாட் அ மித், கதை இல்லை. Let us be honest with God. தேவனிடத்தில் நேர்மையாய் வருவோம், நேர்மையாய் வருவோம். போன வெள்ளிக்கிழமை லவோதிகா சபையை பற்றி நான் பிரசங்கித்தேன். யூடியூப்பில் போட்டிருக்கேன் அந்த செய்தி. அநேகர் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். போன வாரத்தில் ஒரு சகோதரனிடத்தில் பேசினார். ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிற எனக்கு ஒரு இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு பெண்ணை நான் தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்தை ரொம்ப நாள் கேட்டுட்டு வரேன். இனம் புரியாது தெரியாத நிறைய பேர் என்னுடைய சத்தியத்தை எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா பாருங்க. அதனாலே
சத்தியம் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையானது தாறுமாறாக அல்ல, is a path which showers the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பொழிதல் உள்ள ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே நீ கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்படுகிறாய். அந்த 5 பின்னால பகுதி, அந்த வசனத்தை வாசிங்க. 5வது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். I am saved by grace. தகுதி இல்லை, என் வாழ்க்கை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை என்பதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை a life with a purpose, ஒரு நோக்கத்தோடு கூட உள்ள வாழ்க்கை. Every day God has got a plan and purpose for you. உனக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற ஒரு திட்டம், நோக்கம். It's not an aimless travel. ஒரு குறிக்கோளற்ற ஒரு பிரயாணம் அல்ல இது. லவோதிக்கா சபை பற்றி தான் போனவன் வெள்ளிக்கிழமை பேசினேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் லவோதிக்கா சபை ஒரு பெரிய பட்டணங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், பேங்கிங் சிஸ்டம், பிஸ்னஸ்லி நல்ல ஒரு செழிப்பை கொண்டிருந்த ஒரு பட்டணம் அது. இது லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பல சபைகளை குறித்து பேசுகிறார். ஆனால் இந்த சபையோடு கூட பேசும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறார், ரொம்பவும் பேசுறார் இதை குறித்து. சொல்றாரு 14வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது ஆண்டவர் முதலாவது he introduces himself. சத்தியமுள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதாயம் இருக்கிற சொல்றது. அதாவது God of truth, இவர் சத்தியத்தின் தேவன். The word of God is truth, சத்தியம். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். 15 சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன்னை அறிந்திருக்கிற தேவன் தான் உன்னோடு கூட இந்த காலையில் பேசுறார். That God knows every bit of your life. உடைய வாழ்க்கையுடைய எல்லாவற்றையும், even a very thought of yours, நீ என்ன நினைக்கிற பாரு, அதை கூட அறிந்திருக்கிற ஒரு தேவன் தான் இந்த காலையில் உன்னோடு கூட பேசுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ இப்படி இருக்கிறதுனால 14 சொல்ற, வாந்தி பண்ணி போடுவேன். I will reject you. பெரிய பட்டணம், probably they are flashing. அந்த நிலையில் அந்த மக்கள் பேசுறாரு. அவங்கள சொல்றாங்கல்ல, புட்டு புட்டு வைக்கிறாருன்னு. உன்னை பற்றி அவர் புட்டு புட்டு தான் வைக்கிறார். இப்போ நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கிற, வாழ்க்கை என்ன, உன்னுடைய நிலை என்ன, நீ எங்க போயிட்டு இருக்கிற, என்ன செஞ்சிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறது தான் சத்தியம். இந்த வார்த்தை விளங்கிக்கணுன்றதுனால நான் பேசுகிறேன். He knows everything of yours. உன் வாழ்க்கையோட எல்லாமே அவருக்கு தெரியும். நீ இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, எல்லாமே தெரியும். 17வது வசனம் 3:17 யாராவது வாசிங்க, வாசிக்காதவங்க. ரெவலேஷன், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும்
நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல். உனக்கு தெரியலப்பா, உன்னையே உனக்கு தெரியல. இதுதான் வாழ்க்கையினுடைய நிலை. உன்னை பற்றியே உனக்கு தெரியாத நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தட் இஸ் த pitiable and most miserable state. இந்த சபையை பார்த்து சொல்றாரு. ஆனால் உன்னை நான் அப்படியே வீட்டில் விரும்பல, நீ அப்படியே போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் சொல்றேன், அடுத்து வாசிங்க. நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால், அருமையான சோர்னே, இந்த காலையில் அவனுடைய மனநிலை விதமாக இருக்கிறது தெரியாது. God says you are the most miserable, நிர்பந்தமான நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு குறைவில்லை. எப்படி சொல்ல முடியுது? How could they say when they are living in a very pitiable state? பரிதாபமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இதை சொல்ல முடிஞ்சது? அதுதான் நீயும் நானும். நமக்கு விளங்கல. ஆவிக்குரிய குருடர்களாக அவர் சொல்றாரு. ஆவிக்குரிய குருடனா இருக்கிற, தரித்திரன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நிர்வாணியா இருக்கிற, ஒண்ணுமே உனக்கு இல்லை. அப்பா நீ ரொம்ப பரிதாபமா இருக்கிறியப்பா, ஆனா நீ சொல்ற எனக்கு ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்றதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டுட விரும்பல, நான் ஒன்று சொல்றேன் கேள், உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அருமையால இந்த காலையில் we stand before a God who knows every atom of your life. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அணுவுமே அறிந்திருக்கிற ஒரு தேவன். He knows what is your mean and what is your end, what was the past. நீ எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற, நீ எப்படி வாழ்க்கை முடிய போகிறது என்பதை அறிந்திருக்கிற ஒரு தேவன் தான் இந்த காலையில் உன்னோடு கூட பேசுகிறார். He wants to know you what you are. நீ எப்படி இருக்கிறங்கிறத உன்னை அறிந்து கொள்ள விரும்புவதே தேவனுடைய உண்மையான வாஞ்சை, விருப்பம். கிருபையினால் உன்னை அலங்கரிக்க விரும்புகிற தேவன் இவர். இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து நான் உன்னை அழிச்சிருவேன் ஆண்டவர் சொல்றாரு. இல்லை, உன்னை அழிக்க மாட்டேன்ப்பா, உன் வாழ்க்கையை விட்டுட மாட்டேன், நான் வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்த விரும்புகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை கட்ட நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பில்ட் யுவர் லைஃப், ஐ வாண்ட் டு பில்ட் யுவர் ஃபேமிலி, உன் குடும்பத்தை கட்ட விரும்புகிறேன். ஆகவே உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், கேட்கறியா? ஐ வாண்ட் டு கிவ் எ கவுன்சில், த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை இந்த காலையில் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக பரத்திலிருந்து தேவன் அனுப்புகிற காரியங்க இது. நான் எப்பவுமே பிரசங்க பீடத்துக்கு வரும்பொழுது நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் பேச விரும்பலை, ஹைட் மீ ஓ காட், என்னை மறைத்துக் கொள்ளும், நீர் பேசும். உம்முடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது மாத்திரம்தான் ஒரு வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட முடியும். மரித்து போன லாசரு அழுகின நிலையில் இருந்த பொழுது, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது உயிரோடு எழுந்து வந்த வண்ணமாக இந்த காலையில் ஒரு சில ஆத்துமாக்கள் தன்னுடைய நாரி போன அழுகி போன வாழ்க்கை விட்டு வெளியே வர செய்யமாலே கூடும். ஆண்டவரே, யூ கேன் சொல்றாரு. 18வது வசனம், ரெவலேஷன் 3:18. யாராவது வாசிக்காதவங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே போடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும்
என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையவும் உன் கண்களுக்கு களிக்கும் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். I give a counsel. It's all free. கொஞ்சம் பணத்தை கொண்டு வாப்பா, நான் இதெல்லாம் தரேன்னு சொல்றாரு. இல்லை, கிருபை எல்லாவற்றையும் இலவசமாக்கிடுச்சுங்க. உனக்கு வஸ்திரம் இல்லையே, ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இல்லையே, கிருபையுடைய வாழ்க்கையில் செயல்படாததுனால ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, நீ நிர்வாணியா இருக்கிறப்பா. Your life is open to shame. வெட்ககரமான நிலையில் நம்முடைய வாழ்க்கையானது திறக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அருமையான சோனேஸ்வரியே, இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு நீ இணங்கி கொடுக்க விரும்புறியா? ஏன்னா இந்த சபை இடத்துல தாழ்மையா உன் கண்கள் திறக்கப்படணும். Your spiritual eyes should be open. சொன்னாரு 19 நான் 2 காரியம் செய்யறேன். இந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் இதைத்தான் செய்யறாங்கிறார். He wants to do these 2 things in your life. அவர் செய்து கொண்டிருக்கிறார். He wants to do it. செய்கிறார். லவோதிகா சபைக்கு மாத்திரமல்ல, உனக்கும் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாரு? வான்னு சொல்றாரு, நான் உனக்கு வஸ்திரம் கொடுக்கிறேன்றாரு. நான் அவிக்குரிய கண்களை திறந்துடுறேன்னு சொல்றாரு. It's all free grace. நான் செய்தியினுடைய முதல் படி கூட நான் தொடல. அங்கே போக முடியுமான்னு தெரியல. ஒருவேளை சாயந்தரம் தான் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். அதுல 2 காரியம் வாழ்க்கையில செஞ்சிட்டே இருக்கேங்கிறாரு. ஒருவேளை இந்த காலையில நான் நேர்மையா பார்த்து கேட்கிறேன், உன் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் இருக்கா? Do you have a real joy which is the inheritance of a true child of God? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சந்தோஷம் உடைய வாழ்க்கையில இருக்கா இல்லையா? நான் அந்த கிருபையில தான், கிருபையின் மேல் கிருபை பெறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படி நீ வாழ்வன்றதை குறித்த அருமையான காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அதைத்தான் நான் அங்கே மையமா வைத்து நான் போதிக்கும்படியாக இருக்கிற ஒரு காரியம். என்னவெல்லாம் சொல்றாரு? அவர் சொல்றாரு, பரிபூரணத்திலிருந்து பெற்றுகிற ஃபுல்னஸ் அப்படின்னா இன்ஃபினிட் சப்ளை, தீராதது, சஃபிஷியன்சி, வாழ்க்கைக்கு போதுமானது, ஓவர்ஃப்ளோயிங் அபண்டன்ஸ், வாழ்க்கையில நிரம்பி வழிகிற உன்னுடைய சந்தோஷம் உன்னோடு கூட மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நீ கொடுக்கிற தேவனுடைய கிருபையின் எத்தனம். சொன்னல, கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட கிருபையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கிறது என்பதாக சொல்ல முடியறதில்லை. சத்தியம் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் அது அவர்களுக்கு தெரியாது. ஆகவேதான் கிருபையின் சத்தியத்தை அறிந்திருக்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலும் தோல்வியே போதகர்கள். அடுத்த வாரம் செவ்வாய் புதன் போதர்களுக்கான இங்கே கூடுகை. சீர்திருத்த சபைகள் இன்றைக்கு நலிந்து விட்டது தெரியுங்களா? காரணம், இந்த சத்தியம் போதிக்கவும் அறிந்து கொள்ளவும் மட்டுமல்ல, வாழவும். ஆகவே 2 காரியத்தை தான் அவர் அழகா சொல்றார். ஆகவே உன் வாழ்க்கையில் அதை நான் செய்யறேன்பா.
ஒருவேளை இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறையா, போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறையா, தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறையா, உடைய வாழ்க்கையில ஏன் வாழறன்னு சொல்லி கூட கேட்கக்கூடிய நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் தான் வாழ்க்கையில அனுப்பினேன்னு சொல்றாரு. அவர் அறியாமல் ஒண்ணுமே நேரிடுறதில்லை. அவர் அறியாமல் ஒன்றுமே நேரிடுதில்லை. எனக்கு இந்த சத்தியத்தை அறிந்த ஆரம்பத்தில் சுத்தி முத்தி யாருமே இல்லை. ஆகவே நானே அடித்து பரண்டு ஆவிக்குரிய காரியங்களை இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அப்போ இருந்து இன்னைக்கு வரையும் கற்றுக்கொண்டே வருகிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொல்லிமலைக்கு போகாத இருந்தால் நான் ஸ்பர்ஜனுடைய அந்த சர்ச்சுக்கு அந்த செமினரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொல்லிமலையை பற்றி தெரியும். ஜெசிமன் பிராண்ட், ஈவ்லின் பிராண்ட். எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் திட்டமிட்டு வழிநடத்தணும்னு சொன்னால் அதை அப்படி கொண்டு போறார் பாருங்க. அதுதான் கிருபையின் வாழ்க்கை. அநேசமில்லை அங்கே கொல்லிமலை அந்த சர்ச்சில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த வெயில் படும்பொழுது என்னுடைய நிழல் இப்படி இருக்கும். அப்படியே இந்த நிழல் எந்த ஆண்டவரும். அப்போ நான் இந்த நிழல் கூட ஆண்டவருக்கு தெரியுமே. என் உட்கார்தல் எழுதலை அவர் அறிஞ்சிருக்கேங்கிறாரு. என்னுடைய தலையில் முடியெல்லாம் என்ன இருக்கேன்ற நான் விசுவாசிக்கிறேன். அந்த 84 ஏற்பட்ட மாற்றம் இல்லாமல் இருந்தா இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியல எனக்கு. ஆண்டவர் சொல்றார், பரிபூர்ணத்திலிருந்து நீ கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழ்கிறையே, அதுதாங்க கிறிஸ்து. இன் ஆல் ஹிஸ் ஃபுல்னஸ். உனக்கு எவ்வளவு கிருபை தேவையோ அவ்வளவு கிருபை தேவன் உனக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறவரும், கிருபை என்ற ஜீவ நதியில் நீ பருகிற ஒரு மனிதனாகவும் வாழ்கிற ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதங்க. என்னைக்கு அந்த தேவ மனிதனுடைய அந்த சின்ன பக்குவம் என் வாழ்க்கையை தொட்டதோ, ஐ லவ் ஸ்பர்ஜன். எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய வாழ்க்கையை நான் பற்றி பேச முடியா. அவருக்கு இல்லாத வியாதியே இல்லைங்க. சொல்றாரு, ஐ எம் ஏ மியூசியம் ஆஃப் டிசீசஸ்ன்றாரு. இது ஒரு வியாதிகளுடைய மியூசியம்ன்றாரு, கூடம்ன்றார். அவருக்கு இல்லாத வியாதி இல்லை. 22 வயசுலேயே நர்வஸ் பிரேக் டவுன் ஆச்சு. ஏன்னா 10,000 மக்கள் 22 இயர்ஸ் 19 வயசுல மெட்ரோபாலிட்டன் டாபர்னக்கில் ப்ரீச் பண்றாருங்க. கிராமத்து பையன், சரியான ஒரு உடகுட கிராமத்துடையோட தான் வர்றாரு. இங்கே பார்த்தா அந்த இடத்துல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும். இவர் போறாரு. பெரிய பிரம்மாண்டமான சர்ச் அது. அதுக்கு முன்னால பெரிய பெரிய பசுத்தவான்கள் உழைத்த ஜான் கில் போன்றவெல்லாம் உழைத்த சபை அது. இவர் சாதனை சுக்கட்டா பையன் போறாரு. அவரை யாரும் கூட்டிட்டு போன மாதிரி கூட அதில் எழுதல அந்த புத்தகத்தை. ஆனா அவரை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த ஜனங்கள் அப்படியே பல ஆண்டுகளாக சத்துள்ள ஒரு ஆகாரம் இல்லாம பசியோடு இருந்ததை போல பருகினதான். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, பசுத்த ஆவியான ஒரு மனுஷனோட இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வித்தியாசமானதுங்க. பல வியாதிகள். சாயந்தரம் பார்த்தா காலையில் அந்த சபை ரொம்ப அப்படியே ஆத்துமாக்கள் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. அங்க ஒன்று இங்க ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாலிபன் கிறிஸ்து மீட்பன் போதுமானது பிரசங்கிச்ச உடனே எல்லாரும் போயிட்டு அங்கங்க வாங்க. ஒரு கிராமத்து வாலிபன் பிரசங்கம் பண்ண வந்திருக்கார். சாயந்தரம் பார்த்தா அவ்வளோ பெரிய சர்ச்சில் நிறைய ஜனங்க வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, தயவு செய்து நீங்க எங்க போதுகிறார்கள். 19 வயசு. அவர் சொன்னாரு, அவசரப்பட வேண்டாம். என்ன ஒரு முதிர்ச்சியை காட்டுறாரு பாருங்க. நான் 3 மாசம் பிரசங்கம் பண்றேன்.
பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க, நான் பண்ணுற பிரசங்கத்தை பாருங்க. அப்புறம் நீங்கள் ஒரு வேளை நான் தகுதின்னு நினச்சா என்ன போதுன்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி 3 மாதம் இல்லை, 19 இருந்த ஒரு சாகர வரைக்கும் அந்த சபையை கட்டி எழுப்பி உலகத்தில் இன்றைக்கும் மெட்ரோபாலிட்டன் டேபர்னக்கிள் போனீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து சிலர் வருவாங்க. ஏன்னா ஸ்பர்ஜனுடைய சர்ச் அது. அதெல்லாம் படிக்கும் பொழுது திடீர்னு நிறைய அமெரிக்கர்கள் வருவார்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து. ஏன்னா அந்த சர்ச்சை நாங்கள் பார்க்கணும். இப்போ அது அவர் கட்டின நிலை 6000 பேர், 4000 பேர் அங்கே இருப்பாங்க. அந்த அளவில் இல்லை. முதல் உலக போரில் ஒரு 1/3 அழிஞ்சிருச்சு. 2வது உலக போரில் இன்னொரு பகுதி. இப்போ இருக்கிறது கொஞ்சம் சின்னது தான். சின்னதுனா சின்னதில்லை, பெருசு. ஆனால் அவர் கட்டின அளவில் இல்லை. ஏன் இந்த மனிதனுடைய வாழ்க்கை, இந்த உலகமெங்கும் மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடுமா? தேவ கிருபை அது. அதனால இந்த வாலிபன் 22 வயசு, 10,000 பேர் கூடியிருக்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பொறாமைப்பட்ட ஒரே ஒரு மனிதன், கேலரி எல்லாம் ஃபுல்லாக இருக்கு, ஃபயர் ஃபயர் ஃபயர்னு கத்துனான். எல்லாம் பயந்துட்டாங்க. போறதுக்கு எங்க வெளி நெருப்பு நெருப்பு எரியுது, நெருப்பு எரியுதுன்னு உடனே எல்லாம் பயந்து முண்டி அடிச்சு போறாங்க. 7 பேர் மிதிச்சு செத்துட்டாங்க. ஏறக்குறைய 20க்கு மேலே காயமடைந்து ஸ்பர்ஜன் 19 வயசு, 22 வயசு. அப்போ தான் கல்யாணம் ஆகி அவருடைய மனைவிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. ஜஸ்ட் ஃபியூ டேஸ்ன்னு நினைக்கிறேன், சில நாட்கள். சூசன்னா ஸ்பர்ஜன். அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிருபை என்பது செயல்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ துயரங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மிக இன்பமாக இருக்கும். ChatGPT நீங்கள் நிறைய இருக்குது. ஸ்பர்ஜனை பற்றி நீங்கள் ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையெல்லாம் வாசிச்சு பாருங்கள். ரொம்ப அருமையான வாழ்க்கை. ஹி கம்ப்ளீட் நர்வஸ் பிரேக் டவுன். 22லேருந்து 57 வரைக்கும் வியாதிகள். பல நேரங்களில் அவர் சபைக்கு போக நின்று, ஏன்னா அவருக்கு கவுட்ன்ற இந்த யூரிக் ஆசிட்னு சொல்லி மூளையை வந்துடும், அசைக்கவே முடியாது. ரொமாட்டிசம், கிட்னி டிசீஸ், ரொம்ப பெரியவில்லை, ரொம்ப ஷார்ட். ஆனால் அவரை கர்த்தர் அழகாக உருவாக்கி இன்றைக்கு உலகத்திலேயே அவருடைய அந்த செய்திகளைப் போல 3500 செய்திகள் பிரசங்கம் பண்ணியிருக்கார். எவ்ரி சர்மன் இஸ் எ ஜெம். ஒவ்வொரு பிரசங்கமும் ஒரு ரத்தனக்கல். அதுமாதிரி கிருபை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அவன் மரித்தாலும் பேசுவான். அவன் மரித்தாலும் அவனுடைய வாழ்க்கை பேசும். அவன் நேரம் குறுகிடுச்சு. லவோதிகா சபையை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் 2 காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னார். 19 வெளிப்படுதல் 3:19 வாசிக்காது யாராவது வாசிங்க. சகோதர மத்தியில் யாராவது வாசிக்கலாமே ப்ளீஸ். நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப. டர்ன் யுவர் மைண்ட். நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த காலையில் ஆண்டவனை பார்த்து சொல்லுது, ஐ லவ் யூ டியர் ஃப்ரெண்ட், டியர் சிஸ்டர், டியர் பிரதர். நான் உன்னை நேசிக்கிறேன். ஆகவே தான் உன்னுடைய வாழ்க்கையில் விதமான காரியங்களை நான் அனுமதித்திருக்கிறேன். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப. டர்ன் டு காட். உன் சூழ்நிலையை குற்றம் சாட்டுறதை விட்டுரு. மற்றவர்களை குற்றம் சாட்டுறதெல்லாம் விட்டுடு. உனக்கும் தேவனுக்கும் இடையில தான் இப்பொழுது காரியம்.
உன்னை சரிபடுத்த வேண்டும் என்றுதான் தேவன் மற்ற சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் கூட அவ்விதமாக அவர் கருவிகளாக உபயோகப்படுத்தி இருக்கிறாரே ஒழிய அதனை பிரதானப்படுத்தி கொண்டு வாழாத யாரிடத்தில் வாழ ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் சொல்றார். ஐ சேசன். ஒருவேளை உனக்கு இந்த நாளில் ஏற்பட்டிருக்கிற காரியம் ஒரு தேவையாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு புயலாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்பிக்கையற்றல இருக்கலாம், எதிர்காலத்தை கூட கேள்வியாக இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்கு பயப்படலாம், அவருடைய வியாதிகள் நான் இப்படி இதை கடந்து போவேன்ற பயம் இருக்கலாம். எனக்கு தெரியாதான உனக்கு தெரியுமே. யூ நோ வாட் யூ ஆர். என் வாழ்க்கை உனக்கு தான் தெரியல, தேவனுக்கும் தெரியும். இந்த காலையில் சொல்கிறார், நிஜாக்கிரதை மனம் திரும்பிட்டான், உடைய வாழ்க்கையை நான் செமைப்படுத்துகிறேன், என்னுடைய இடத்துல ஒப்புக்கொடு. ரெண்டாவது ஒன்று சொல்கிறாரு, 20வது வசனம் வாசிக்க அது சகோதரர்கள் வாசிங்களே ப்ளீஸ். 3:20 வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். தட் இஸ் கிரேஸ். இதோ இன்று நான் உன் வாசற்பதை கதவை knock the door of your heart. உன் இருதயத்தின் கதவை இந்த காலையில் நான் தட்டி கூப்பிடுறேன். அருமையான சகோதரனே சோரியே, எனக்கு உன்னுடைய வாசற்படியை திறந்துதா. Open your heart to me, I will come in. நான் உள்ள வர்றேன், உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன். I will sup with you. The fellowship with God. தேவனோடு வாழ்கிற ஒரு அருமையான உறவு. பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த கிருபையின் வாழ்க்கையை நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது எனக்கு நிறைவை தருகிறது, இது எனக்கு போதுமானது, இதை தவிர வேற எனக்கு என்ன வேணும். இதோ நான் வாசற்படியில் என்று தட்டி கொண்டு இருக்கிற God is knocking at your door, dear friend. தேவனுடைய இதயத்தின் கதவை பல ஆண்டுகளாக தட்டி கொண்டிருக்கிறார், பல காலங்களாக தட்டி கொண்டிருக்கிறார். இந்த காலையில் உன்னோடு தெளிவாய் பேசுகிறார். ஓப்பன் your heart, உடைய இதயத்தை தர. நீ இந்த மக்களை போல சொல்லி கொண்டிருக்காத, எனக்கு குறை ஒன்றுமில்லைன்னு சொல்லாத, நான் சம்பூர்ணமாக இருக்க சொல்ல இல்லை. நீ ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறியே, நிர்வாணமாக இருக்கிறியே, கூடான நிலையில் இருக்கிறியே, கதவை தர. இந்த காலையில் ஆண்டவருக்கு உன் கதவை, உன் இதயத்தின் கதவை திறப்பையா. ஆண்டவரே, என் வாழ்க்கை உள்ள சமாதானமே இல்லை ஆண்டவரே, இந்த இருதயத்தில் எனக்கு சந்தோஷமே இல்லை ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் அழுகிறது உமக்கு தான் தெரியும், உமக்கு தான் தெரியும். தனியாக நான் எத்தனை நேரங்களில் அழுகிறேங்கிறது உமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னோ என் அழுகையை பார்க்கிறேன், என் கண்ணீரை பார்க்கிறேன். ஆனால் என் இருதயத்தை திறக்கிறதுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் ஒரு கடினமான ஆத்மாவை வாழ்ந்துட்டேன், போதும். என் வாழ்க்கையின் வெறுமை எனக்கு போதும், என் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தோல்விகள் போதும். இந்த இதயத்தை இந்த காலையில் நான் மக்கன்பாக திறக்கிறேன்னு சொல்லி நீ வருவியா? Are you willing to come to Jesus? Lord, here I am. ஆண்டவரே, இதோ வருகிறேன். ஒரு மிக துக்கமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி முடிக்கிறேன். It's a very sad news. Very, very sad news. ஏன்னா தேவன் எவ்வளவு வாய்ப்புகள் இருந்துமே, ஐயோ
லவோதிகா சபை ஆண்டவர் அவ்வளோ நேசிச்சார். எல்லாம் சொன்னார். ஆனால் இந்த சபை கேட்கல. இந்த சபை கேட்கவில்லை. தேவன் சொன்னார், உன்னுடைய கஷ்டங்கள், பாடுகள், தோல்விகளுக்கு காரணம் நான் உன்னை சிக்ஷித்துக் கொண்டிருக்கிறேன், விளக்கலையா? நான் தான் உன்னை தண்டி கொண்டிருக்கிறேன், விளக்கலையா? நான் இருதயத்தின் கதவுல என்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிறேன், தெரியலையா? காலங்கள் கடந்தது. இது ஆதி திருச்சபை, கிபி 60. திடீரென்று ஒரு நாள் லவோதிகா பட்டணத்தில் ஒரு பெரிய பூகம்பம் எழும்பிற்று. There was an earthquake and the whole city was destroyed. முழு பட்டணம் அழிக்கப்பட்டு போயிற்று. இவர் தேவன், His God. உனக்கு எவ்வளவு தருணங்களை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று, நீ உன் கதவை திறந்து தேவனிடத்தில் கிருபையாயின் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி இந்த காலையில் உன்னை ஒப்புக் கொடுக்கலாம். அல்லது லவோதிகா சபையை போல உன்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, I will shut the door, no entrance அப்படின்னு சொல்லி நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதை கஷ்டப்படுறேன். உன்னையே நீ அழித்துக் கொள்ளலாம். Destroy. God was patiently dealing with His people. இந்த மக்களிடத்தில் பொறுமையாய் கர்த்தர் கையாண்டார். என்னவோ சொல்றார், நீ இப்படி இருக்கிறையே, நான் உனக்கு கலிகம் தருகிறேன், உனக்கு வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறேன், நித்திய. இந்த காலையில் உன்னை பார்த்து கேட்கிறேன், உண்மையிலேயே நீ ஒரு மெய்யான கிறிஸ்தவன் தானா? Are you a true Christian? இல்ல நீ ஒரு போலி வேடம் போடுறியா? Are you a hypocrite? வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவன் நீ உன்னால மார்தட்டி சொல்ல முடியுமா? தேவன் கதவை தட்டுகிறார். திறக்கலன்னு லவோதிகா சபை சரித்திரத்தை எடுத்து பார். அழிந்தது, முழுவதும் முடிந்தது. கல்வாரி என்ற கர்த்தாவே, கிருபை ஒன்றுதான் எனக்கு தேவை. கிருபை இலவசமாய் கொடுக்கிற இந்த கிருபையை நான் இன்றைக்கு புறக்கணிப்பேன், ஆனால் என்னையும் அழித்துக் கொள்வேன், என்னுடைய குடும்பத்தையும் அழித்துக் கொள்வேன். அருமையான சோனேஸ்வரியே, இன்னும் தேவனோடு கூட பேசணும்னு சொல்றியா? இன்னும் ஆண்டவனோட பேசணும்னு கேட்குறியா? காலையில் அவருக்கு நீ என்ன பதில் சொல்ல? எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் அவனோடு பேசுகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலையில் எங்களோடு நீ தெளிவாய் பேசியிருக்கிறீர். கிருபை என்பது தேவன் கொடுக்கிற இலவசமான ஈவு. நான் இன்னும் சூழ்நிலைகளை சுற்றஞ்சாட்டி கொண்டு, மனிதர்களை சுற்றஞ்சாட்டி கொண்டு வாழ்வேன். ஆனால் கிருபையினில் செயல்படும்படியாக, இலவசமான ஆண்டவருடைய அன்பு செயல்படும்படியாக நான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு எதிராக நின்று நான் போராட முடியுமா? சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமா? உன் பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்றார், முள்ளில் உதைக்கிறையா? உன் காயங்கள், உன் கால்கள், உன் பாதங்கள் ரத்தம் வடிந்து காயமானது உன்னால தெரியலையா? புண்ணோடு நீ எப்படி நடந்து செல்லுவாய்? வாழ்க்கை பாதை என்பது எப்படி முடியும்? இரத்த கரை வடிந்த வாழ்க்கை பாதை எனக்கு வலிக்கிறது. இன்னும் நீ ஏன் ஆண்டவரை விட்டு விலகி போற? இன்னும் ஏன் நீ ஆண்டவரை விட்டு தூரமா போற? எவ்வளவு காலம்? அருமையான சோனேஸ்வரியே, கர்த்தாவே, என்னால் முடியல. நான் எப்படி மனம் திரும்பது கூட எனக்கு தெரியாது, எப்படி மனத்தில் வருவது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை இருக்கிற வண்ணமாகத்தான் நான் வரேன். பல ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையை சிதைந்து விட்டது ஆண்டவரே. நான் மறுபடியும் வாழ்க்கையை கட்டப்படுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் நான், ஒரு மனுஷி நான். ஆனாலும் எல்லாம் கூடும். தேவனே, கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.